ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஆரி ஒர்க் அப்படின்னா ப்ரைடல் ப்ளவுஸில் மட்டும்தான் அப்படிங்கிறது. அப்போல்லாம் ப்ரைடல் ப்ளவுஸ் மட்டும் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி கிடையாது. எல்லாருமே ஆரி ஒர்க் ப்ளவுஸை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீடில் நேம் தான் ஆரி. ஆரிங்கிறது ஒரு லாங் நீடில் வந்து யூஸ் பண்ணி த்ரெட் மூலியமாக வந்து போடுறதுனால அதை வந்து ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஆரிஜின் ஆஃப் ஆரி அதாவது 12th செஞ்சுரியில் வந்து இந்த குஜராத் மாநிலத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஆரி ஒர்க் அப்படிங்கிறது யாரால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா செருப்பு தைக்கிறவங்க. அவங்க வந்து எதில் வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷூஸில், செப்பல்ஸ்லலாம் வந்து அழகழகாக எம்ப்ராய்டரிஸாக வந்து இதை கொண்டு வராங்க. இதை பார்த்த வந்து முகலாயர் காலகட்டத்தில், அதாவது அப்போது அந்த முகலாயர் காலம் அவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸை வந்து பார்த்து அட்ராக்ட் ஆகி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டிசைனை வந்து ட்ரெஸ்ஸில் வந்து போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அப்போது அந்த செருப்பு தைக்கிறவரை கூட்டிகிட்டு வந்து பவளம், தங்கஜரிகை, வெள்ளிஜரிகையை வச்சு போட வச்சது தான் இந்த ஆரி டிசைன். இது வந்து அரசர்கள் காலகட்டத்திலேருந்தே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இதை நீங்கள்லாம் வந்து இந்த ரோட் சைடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். செருப்பு தைக்கிறவங்க ஒரு பெரிய நீடில் வந்து அது ஒரு செருப்பு அந்த உள்ளே விட்டு பின்னாடி இருக்க அந்த நீடில் வந்து சுற்றி வெளியே எடுப்பாங்க. இதுதான் ஆரி ஒர்க். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸில் நம்ம வந்து கிளாத்ஸில் வந்து நம்ம வந்து இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதை தான் நம்ம ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து உள்ளவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஐயோ இது டஃப்பாக இருக்குமோ, நமக்கு வராதோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆரி ஒர்க் டிசைன்ஸ் போடுறது ரொம்பவே ஈஸி. நமக்கு நீடில் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டுமே போதும். இப்போது அதாவது ரொம்பவே பேசிக்கான டிசைன்ஸ் இருந்ததெல்லாம் இப்போ வந்து அதை யூஸ் பண்ணி ரொம்ப க்ரியேட்டிவிட்டியை வந்து யூஸ் பண்ணி ரொம்ப அழகழகான டிசைன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து ப்ளவுஸில் மட்டுமே பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. நெட் சாரீஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ரைடல் சாரீஸ்லாம் வந்து கிறிஸ்டின்ஸ் வியர் பண்ணுற சாரீ ஃபுல்லாகவே ஆரி ஒர்க்காக தான் இருக்குது. அதே மாதிரி ப்ரைடல் ஜடைக்கு போடுறது, அவங்க கையில் வைக்கிற அந்த அங்கியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரைடல் லெஹங்கா எல்லா இடத்துலையுமே வந்து ஆரி ஒர்க் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் உங்களுக்கு ஆரி ஒர்க் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேலும் இன்னும் ஆரி ஒர்க் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.